Hi girls, this is your science ma'am. Our today's topic is conservation of plants and animals. Our planet Earth is filled with so many species of plants and animals. According to the scientists, there are about 70 to 100 lakh species on the earth. நம்மளோட earthல வந்து நிறைய species of plants animals இருக்கு. சயின்டிஸ்டோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா 70 to 100 lakh species earthல இருக்கு. The sum total of all these animals is called biodiversity. ஒட்டுமொத்தமாக இந்த பிளான்ஸ் அனிமல்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம். பயோ மீன்ஸ் லைஃப், டைவர்சிட்டி மீன்ஸ் வெரைட்டி ஆர் டிஃப்ரெண்ட். பயோடைவர்சிட்டின்னு என்னது, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் லைஃப் ஆன் த எர்த். அதாவது இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிளான்ஸ் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பயோடைவர்சிட்டி. Thus, biodiversity means variety of life forms on the earth and the essential interdependence of all living things. So, what is biodiversity? Variety of life forms. உயிரினங்களில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் biodiversity. And the interdependent, அந்த உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சார்ந்து தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி மீன்ஸ் வெரைட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த் அண்ட் த எசென்ஷியல் இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ். When you travel through the forest in the mountain ranges, you can see variety of life forms. அதாவது நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலைப்பகுதியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய உயிரினங்களை நீங்கள் பார்க்க முடியும். Forests are abundant with fruit trees and flowers and inhabited by chirping birds, prancing deer and plenty of other animals. இப்போ ஃபாரஸ்ட் ட்ரீஸ்லாம் ஃபாரஸ்ட் போஸ்ட் போயிட்டிங்கன்னா அங்கே நிறைய மரங்கள் இருக்கும். பழமரங்கள், தென் உட்டு கொடுக்கக்கூடிய மரங்கள், அந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மரங்களில் வந்து பறவைகள் இருக்கும், நிறைய விலங்கினங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். All through the literature of ages, it has been mentioned that இந்தியா இஸ் ஃபுல் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபில்டு வித் வைல்டு லைஃப். இப்போ லிட்ரேச்சரில் பழங்கால இலக்கியங்களில் பார்த்தீங்கனாலே இந்தியாவில் பெரிய காடுகள் இருந்தது, அதில் நிறைய வனவிலங்குகள்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரம் தென் டு நவ் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஃபாரஸ்ட் ஹவ் பின் கட் டவுன். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், காடுகளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். திஸ் ஃபினாமினா இஸ் சீன் ஆல் அக்ராஸ் த வேர்ல்டு. இந்த காடுகளை அழிக்கிறதுங்கிறது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் நடந்துகிட்ருக்கு. Forests as a natural resource are decreasing in area in the recent year. ஃபாரஸ்ட்டுங்கிறது வந்து நேச்சர் நமக்கு கொடுத்த ஒரு வளம், இயற்கை வளம், அதை நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனோட ஏரியா வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த லெசனில் வந்து நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். Is it clear? First we are going to discuss about deforestation. Forests are the important renewable resources. Important, ஃபாரஸ்ட்டுங்கிறது வந்து முக்கியமான இயற்கை வளம், திரும்ப பெறக்கூடிய. ரெனியூவபிள்னா we can remake it, reproduce it, திரும்பவும் உருவாக்க முடியும். அதுதான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். தே கவர் அபவுட் 30% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லேண்ட் சர்ஃபேஸ். உலகில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் 30% பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான். தே ப்ரொடியூஸ் ஆக்சிஜன் அண்ட் மெயின்டைன் த லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர். காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்குது. தென் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுது. Forests provide many important goods such as timber, பேப்பர் அண்ட் மெடிசினல் பிளான்ஸ். அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான நிறைய பொருள்கள், டிம்பர் என்னது, மரக்கட்டைகள், தென் பேப்பருமே ட்ரீஸ்லேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நிறைய மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் கிடைக்குது. தே கண்ட்ரோல் வாட்டர் ரன் ஆஃப், protect soil and regulate climatic changes. Apart from these goods, forest control water runoff. இப்போ மழை பெய்யும் பொழுது தண்ணி அடிச்சிட்டு போகுது இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுது, சாயிலை ப்ரொடெக்ட் பண்ணுது, அண்ட் ரெகுலேட் கிளைமேட்டிக் சேஞ்சஸை கண்ட்ரோல் பண்ணுது. பட் த ஃபாரஸ்ட் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆர் பீயிங் டெஸ்ட்ராய்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலக அளவில் ஃபாரஸ்ட் வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட்ராய்ட்னா அழிக்கிறது. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் ஆர்டர் டு மேக் த லேண்ட் அவைலபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் யூசஸ் இஸ் நோன் அஸ் டிஃபாரஸ்டேஷன். இந்த மாதிரி நம்ம காடுகளை அழிக்கிறோம் இல்லையா, அதுதான் டிஃபாரஸ்டேஷன் சொல்கிறது. டிஃபாரஸ்டேஷன் என்ன, காடுகளை அழித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நிலத்தை நம்ம பல விதங்களில் யூஸ் பண்ணிக்கிறோம். இண்டஸ்ட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, ரிசார்ட்டு, ஹோட்டல் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குன்னு டிஃப்ரெண்ட் யூசஸ்க்கு நம்ம
யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் டிஃபாரஸ்டேஷன். கிளியர்? ஸோ வாட் இஸ் டிஃபாரஸ்டேஷன்? டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் ஆர்டர் டு மேக் த லேண்ட் அவைலபிள் ஃபார் different uses is known as deforestation. Deforestation has resulted in several ecological balances such as increase in temperature, deficiency in rainfall, etc. Deforestationனால நிறைய விளைவு, டிஃபாரஸ்டேஷனோட விளைவுகள் என்ன, முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலையில் வந்து இம்பேலன்ஸ், ஒரு சூழ்நிலையில் ஒரு சமநிலை இருக்கிறது கிடையாது. டெம்பரேச்சர் அதிகமாகிறது, ரெயின்ஃபால் குறையிறது, இந்த மாதிரி நிறைய இம்பேலன்சஸ் க்ரியேட் ஆகுது. இட் ஹேஸ் ஆல்சோ ரிசல்டட் இன் த எக்ஸ்டிங்ஷன்னா அழிகிறது. எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் செவரல் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், நிறைய விலங்குகள், தாவரங்கள் அழிகிறதுக்கும் காரணமாக இருக்குது. Next we are going to see about causes of deforestation. Causes என்னது, என்ன காரணங்கள், டிஃபாரஸ்டேஷனுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். Deforestation may be caused by nature or it may be due to human activities. Deforestation வந்து சில சமயங்களில் வந்து இயற்கையாகவும் நடக்கும், காடுகள் அழியிறது இயற்கையாகவும் நடக்கும். தென் மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தான். இப்போ நேச்சுரல் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர், floods, இதெல்லாம் natural causes for deforestation. Human activities which are responsible for deforestation include agricultural expansion, cattle breeding, illegal logging, mining, oil extraction, dam construction and infrastructure development. அதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸு, மனிதர்களுடைய செயல்பாடுகள்னாலையும் காடுகள் அழியுது. என்னென்ன செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பேன்ஷன், அதாவது அக்ரிகல்ச்சர் நிலங்களை வந்து நம்ம விரிவாக்கம் செஞ்சுட்டே போகிறது. தென் கேட்டில் ப்ரீடிங், கால்நடைகள் மேய்ச்சல். இல்லீகல் லாகிங்னா மரங்களை வந்து சட்டத்துக்கு புறம்பா, லாக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வெட்டுறோம் இல்லையா, அது. தென் மைனிங், சுரங்கம் அமைக்கிறது. ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், ஆயில் எடுக்கிறது. டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், அணை கட்டுறது. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், நம்ம வசிக்கக்கூடிய இடங்களில் வந்து டெவலப் பண்ணுறோம் இல்லையா, மேம்படுத்துறதுக்காக நம்ம காடுகளை அழிக்கிறோம். அதை பற்றி ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். First one, agricultural expansion. With increasing population, there is an overgrowing demand for production. Hence, large amount of trees are chopped down. Chopped means cut down for crop production and for cattle grazing. அதாவது இப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், உணவு தேவையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. தர் இஸ் அன் ஓவர் க்ரோவிங் டிமாண்ட் ஃபார் ஃபுட் ப்ரொடக்ஷன். டிமாண்ட் தேவை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபாரஸ்ட்டில் இருக்க ட்ரீஸை வந்து நம்ம கட் பண்ணுறோம். தென் க்ராப் ப்ரொடக்ஷனுக்காகவும் கேட்டில் கிரேசிங்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்காகவும் கேட்டில் கிரேசிங்காகவும் ஃபாரஸ்ட்டை அழிக்கிறோம். மோர் தேன் 40% ஆஃப் த ஃபாரஸ்ட் ஆர் க்ளீன் டு அப்டைன் லேண்ட் அண்ட் டு மீட் நீட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். நியர்லி பார்த்திங்கன்னா 40% ஃபாரஸ்ட் இந்த மாதிரி அழித்து அதை அக்ரிகல்ச்சரல் லேண்டாக மாற்றிருக்காங்க. த செகண்ட் காஸ் இஸ் அர்பனைசேஷன். அர்பனைசேஷன் என்னது, ஊரை உருவாக்குறது, சிட்டி டெவலப் பண்ணுறது, அர்பன் ஏரியாவை நகரங்களை விரிவாக்குறது, இதுதான் அர்பனைசேஷன். வித் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சிட்டிஸ், மோர் லேண்ட் இஸ் நீடட் டு எஸ்டாப்ளிஷ் ஹவுசிங் அண்ட் செட்டில்மெண்ட். அதாவது நகரங்கள் விரிவடைய இப்போ நீங்கள் பெத்தநாயக்கம்பாளையமே பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் பெத்தநாயக்கம்பாளையத்தை சுற்றி நிறைய காடுகளாக இருந்திருக்கும், வயல்வெளியாக இருந்திருக்கும். இப்போ ஊர் வந்து வளர என்ன ஆகுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளியெல்லாம் வந்து பிளாட்டாக மாற்றி, விளைநிலங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிளாட்டாக மாற்றி வீடு கட்டுற சைட்டாக மாற்றிடுறாங்க. அதே மாதிரி தான் காடுகளையும் அழித்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், சைட்டாக மாற்றிட்டுருக்கோம். வித் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சிட்டிஸ், சிட்டி வளர என்ன ஆகுது, மோர் லேண்ட் இஸ் நீடட் டு எஸ்டாப்ளிஷ் ஹவுசிங், வீடு கட்டுறதுக்கும் ஹியூமன் செட்டில்மெண்ட்னா எகெயின் நம்ம இருப்பிடத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், காடுகளை அழிக்கிறோம். ரெக்யர்மெண்ட்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஹவுசஸ், மினரல் எக்ஸ்பிளான்டேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ அரைஸ் டியூ டு அர்பனைசேஷன். அதாவது ஹவுசிங் அண்ட் செட்டில்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, ரோடு அமைக்கிறதுக்கு, தென் ஹவுசஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, மினரல்னால் கனிம வளங்கள் நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்ருக்கோம். தென் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமாக டெவலப் ஆகிட்டுருக்கு இல்லையா, இது இல்லாமல் இது அர்பனைசேஷன். இந்த அர்பனைசேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாரஸ்ட் எல்லாம் அழிச்சிட்ருக்கோம். ஃபாரஸ்ட் ஆர் டெஸ்ட்ராய்ட் டு மீட் ஆல் தீஸ் நீட்ஸ். இது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்கு காடுகளை அழிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மைனிங் என்னது, சுரங்கம். இப்போ நிலக்கரி சுரங்கம், தங்கம் வெட்டி எடுக்கிற சுரங்கம், டைமண்ட் எடுக்கிறாங்களே, இதெல்லாம் இந்த சுரங்கங்கள். இந்த சுரங்கம் அமைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்டு தேவை. ஸோ மரங்களையெல்லாம் கட் பண்ணி அதை சுரங்கமாக மாற்றிருக்கோம். ஸோ எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரீஸ்
is cut down to clear the forest area. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாவை தான் கிளியர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, சுரங்கம் அமைச்சிருக்காங்க. மோரோவர் த வேஸ்ட் தட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த மைனிங் பொல்யூட்ஸ் த என்வரான்மெண்ட் அண்ட் அஃபெக்ட்ஸ் தி நியர்பை லேண்ட்ஸ். அதே மாதிரி அந்த சுரங்கங்கள்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுதுன்னா சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம். இப்போ நம்ம வாட்டர் சப்ளை எல்லாருக்கும் வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், தேக்கி வைக்கிறாங்களே, டேமை கட்டி தேக்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் லார்ஜ் ஏரியா ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஏரியா வந்து ஃபாரஸ்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி தான் அதை டேம் ஏரியாவை கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. டு ப்ரொவைட் வாட்டர் சப்ளை டு த இன்க்ரீசிங் பாப்புலேஷன் லார்ஜ் சைஸ் டேம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட். ஹென்ஸ் எ கிரேட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா இஸ் பீயிங் கிளியர்டு. ஸோ டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ஃபாரஸ்ட் ஏரியாவை என்ன பண்ணுறாங்க, கிளியர் பண்ணிவிட்டு, அதாவது கிளியர் பண்ணுறதுன்னு அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி டேமை மாற்றிடுறாங்க. நெக்ஸ்ட்டு டிம்பர் ப்ரொடக்ஷன், இது ரொம்ப முக்கியம். அடுத்தது we need wood to meet the needs of our daily life. நமக்கு வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் நிறைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு மரம் தேவை. அதாவது பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, மேட்ஸ்டிக்கு, ஃபர்னிச்சருக்கு, இந்த மாதிரி இந்த தேவைகளுக்காக நிறைய வந்து வுட்டு தேவை. ஸோ வுட்டு எங்கேருந்து கிடைக்கிது நமக்கு, ஃபாரஸ்ட்லேருந்து தான், ட்ரீஸ்லேருந்து தான் கிடைக்குது. wood is the most commonly used fuel. Thus a large number of trees are being cut down for fuel supply. ஸோ நிறைய மரங்களை வந்து ஃபியூயல் சப்ளைக்காக, எரிபொருளுக்காக கட் பண்ணிட்டாங்க. சம் பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் இல்லீகல் வுட் கட்டிங் அண்ட் டெஸ்ட்ராய் மோர் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இல்லீகலாக, அதாவது சட்டத்துக்கு புறம்பா, சட்டத்துக்கு விரோதமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லீகலாக வுட்டு கட் பண்ணுறாங்க, நிறைய ட்ரீஸை வந்து அழிச்சிடுறாங்க. திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சம் வேல்யூபிள் பிளான்ஸ். இந்த மாதிரி மரங்களை வெட்டுறதுனால சில வேல்யூபிள் பிளான்ஸுமே அழிஞ்சு போயிடுது. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஃபயர். இன் மெனி fires are usually expected from time to time. நிறைய காடுகளில் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் வந்து அப்பப்போ காட்டுத்தீ ஏற்படும். தே மே பி காஸ்ட் பை ஹியூமன்ஸ். சம்டைம்ஸ் அது நேச்சுரலாக நடக்கலாம், சில டைம் வந்து நம்மளாலவும் நடக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக காட்டில் போய் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே சமைச்சு சாப்பிட்றது, அப்போ தெரியாமல் வந்து அங்கே ஃபயர் ஆகிறது, அது அப்படியே அங்கே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அங்கே இருக்க மரங்களையெல்லாம் அழிச்சிரும். அந்த மாதிரி தே மே பி caused by humans, accidents or natural factors. Forest fires wipe out thousands of acres of forest land each year all over the world. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர்னால், காட்டுத்தீனால பார்த்திங்கன்னா thousands of acre, ஆயிரக்கணக்கான 1000 ஏக்கருக்கு மேலே வந்து ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எவ்ரி இயர் வந்து டெஸ்ட்ராய் ஆகிட்டுருக்கு. திஸ் ஹேஸ் ட்ரெமெண்டஸ் இஃபெக்ட் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் த எக்கானமி ஆஸ் வெல். இதனால் என்ன, அது ஒரு பெரிய தீய விளைவு ஏற்படுது பயோடைவர்சிட்டியில். அதாவது லிவிங் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய அழிஞ்சு போகுது. தென் பொருளாதாரமும் அழியுது. தீஸ் ஆர் த இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர். நெக்ஸ்ட்டு சைக்ளோன்ஸ். இப்போ புயல்னாலேயும் பார்த்திங்கன்னா மேசிவ் ஸ்கேலில் அதிகமான மரங்கள்லாம் வந்து அழியுது. Cyclones destroy the trees on a massive scale. They not only destroy the trees but also affect the livelihood of so many people who depend on them. நம்ம அப்பப்போ டிவி நியூஸ்லலாம் பார்ப்போம் இல்லையா, பாருங்கள் உங்களுக்கு அந்த டேப்லர் காலம்லேயே கொடுத்துருப்பாங்க, கஜா புயல், ஒக்கி, வார்தா, அந்த மாதிரி புயல்லாம் வரும்பொழுது என்ன ஆகுது, நிறைய மரங்கள் சாயுது. மரங்கள் மட்டும் அழியறதில்ல, அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் லேண்டில் இருக்கக்கூடிய பயிரெல்லாம் வந்து அழிஞ்சு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து வீடு இல்லாமல் போகுது. அந்த மாதிரி நிறைய விதத்தில் அவங்க பாதிக்கப்படுறாங்க. இஸ் இட் கிளியர்? ஸோ தீஸ் ஆர் த காசஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். இஸ் இட் கிளியர்? Next we are going to see about the effects of deforestation. Deforestation காடுகளை அழிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். There has been a long history of interdependence between man and the forest. அதாவது பழங்காலத்திலிருந்தே பார்த்திங்கன்னா, ஆதி காலத்திலிருந்தே மேனும் ஃபாரஸ்ட்டும் வந்து ஒருத்தர் இன்டர்டிபெண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. அதாவது ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கும். அவர் சர்வைவல், அதாவது நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா பிளான்ஸையும் அனிமல்ஸையும் காடுகளையும் சார்ந்து தான் இருக்கும். அவர் சர்வைவல் வித்தவுட் ஃபாரஸ்ட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஃபாரஸ்ட் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியுமானா உயிர் வாழ முடியாது. தே சப்ளை அஸ் த ஆக்சிஜன் வி நீட், காஸ் ரெயின்ஃபால் அண்ட் ப்ரொவைட் ஸோ மெனி திங்ஸ் நீடட் ஃபார் அவர் லைஃப். காடுகள் தான் நமக்கு என்ன கொடுக்குது, நம்ம ப்ரீத் பண்ணக்கூடிய ஆக்சிஜனை கொடுக்குது,
மழைக்கு காரணமாக இருக்குது. தென் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான டெய்லி லைஃபுக்கு தேவையான நிறைய பொருட்களை தருது. பட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் ஹேஸ் ரிசல்டட் இன் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். எவ்ரி இயர் 1.1 crore hectares of forest have been cut down around the world. உலக அளவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 1.1 crore hectares of forest trees have been cut down. In India alone, 10 lakh hectares of forest are destroyed, which has resulted in so many harmful effects. இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா 10 lakh hectares of forest வந்து டெஸ்ட்ராய் ஆகிட்டுருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும். இப்போ அதனுடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். இப்போ ஒரு ட்ரீயை கட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ட்ரீ கட் பண்ணுறேன்னா அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய நிறைய பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸு, அதை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அனிமல்ஸோட லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகும். டிஃபாரஸ்டேஷன் ஹேஸ் ரிசல்டட் இன் த லாஸ் ஆஃப் மெனி வண்டர்ஃபுல் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் மெனி ஆர் ஆன் த வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். வேர்ஜ் ஆஃப்னா அது அழியக்கூடிய தருவாயில் இருக்குது. நிறைய வண்டர்ஃபுல் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத இப்போ நிறைய அழிஞ்சிருச்சு. அருமையான பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் எல்லாம் வந்து அழியக்கூடிய தருவாய்க்கு போயிருச்சு. மோர் தேன் 80% ஆஃப் த வேர்ல்ட் ஸ்பீசிஸ் ரிமைன் இன் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இப்போ வேர்ல்டில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் வந்து எல்லாமே எங்கே இருக்குன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் அதிகமாக காணப்படுது. ரிப்போர்ட்ஸ் சே தட் about 50 to 100 species of animals are being lost each day as a result of destruction of their habitats. அதாவது காடுகள்ங்கிறது வந்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வந்து என்னவா இருக்குது, வாழிடமாக இருக்குது, ஹேபிட்டட்ஸாக இருக்குது, அது இருக்கக்கூடிய இருப்பிடமாக இருக்குது. அதை அழிக்கிறதுனால எவ்ரிடே வந்து 50 to 100 ஸ்பீசிஸ் வந்து அதனுடைய வாழிடத்தை இழந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிறையா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் வந்து அழிகிறதுக்கு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாயில் எரோஷன். widespread trees in the forest protect the soil from the heat of the sun. இப்போ ட்ரீஸ் என்ன பண்ணுது, சாயிலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு, ஹீட் சன்னோட ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. இல்லைனா என்ன ஆகும், ட்ரீஸ் இல்லைனா என்ன ஆகும்னா, when trees are cut down, soils are exposed to the sun's heat. ட்ரீஸ் கட் பண்ணிட்டோம்னா சாயில் வந்து நல்லா சன்னோட ஹீட்டுக்கு உள்ளாகுது, எக்ஸ்போஸ் ஆகுது, வெளிப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னால சாயில் வந்து ட்ரை ஆகுது, அதனோட மாய்ஸ்சர் போயிடுது. தென் அதனால் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், அந்த சாயிலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து இவாப்ரேட் ஆகுது. இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த பாக்டீரியா தட் ஹெல்ப்ஸ் இன் த பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். அதே மாதிரி அந்த சாயிலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் அழிஞ்சு போயிடுது. த ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் ரீடைன் த வாட்டர் அண்ட் த டாப் சாயில் விச் ப்ரொவைட்ஸ் நியூட்ரியன்ஸ் டு த பிளான்ட்ஸ். அதே மாதிரி பிளான்ட்ஸ் ட்ரீஸ் எல்லாம் இருந்தால் தான் அதனோட ரூட்ஸ் என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் நல்லா தக்க வச்சுக்குது. அப்போ டாப் சாயில்லையும் நியூட்ரியன்ஸோடு இருக்கும். வென் த ட்ரீஸ் ஆர் கட் டவுன், அதே ட்ரீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா மழை காலத்துலையும் அல்லது வெயில் நாளில் காற்று அடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த சாயில் மேலே இருக்கக்கூடிய டாப் சாயில் வந்து எரோட் ஆகும், அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எரோட் ஆகும்போது அரிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸும் சேர்ந்து இழக்கப்படுது. நெக்ஸ்ட்டு வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் என்னது, வாட்டர் மழை பெஞ்சு அதுலேருந்து வாட்டர் இவாப்ரேட் ஆகி அகெயின் ரெயின்ஃபால் வருது இல்லையா, அதுதான் வாட்டர் சைக்கிள். நீங்கள் 6th படிச்சிருப்பீங்க. ட்ரீஸ் சக் the water from the roots and release the water into the atmosphere in the form of vapor during transpiration. ட்ரீஸுமே வாட்டர் சைக்கிளில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எப்படின்னா ட்ரீஸ் வந்து வாட்டர் சக் பண்ணதா, ரூட் மூலமாக அப்சர்வ் பண்ணுது. அந்த ரூட் மூலமாக அப்சர்வ் பண்ண வாட்டர் வந்து இவாப்ரேட் ஆகி டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக வாட்டர் வேப்பராக இவாப்ரேட் ஆகி அட்மாஸ்பியருக்கு போகும். இப்போ இந்த ட்ரீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா என்னாகும், வாட்டர் வேப்பர் இவாப்ரேட் ஆகிறது அந்த அமௌண்ட்டு குறைஞ்சி ரெயின்ஃபால் வந்து குறைஞ்சிரும். வென் ட்ரீஸ் ஆர் கட் டவுன் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ரிலீஸ் டிக்ரீசஸ் அண்ட் ஹென்ஸ் தேர் இஸ் அ டிக்ரீஸ் இன் த ரெயின்ஃபால். நெக்ஸ்ட்டு ஃப்ளட்டு, வெள்ளம் ஏற்படுது. ட்ரீஸ் அப்சார்ப் அண்ட் ஸ்டோர் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் தேர் ரூட்ஸ். இப்போ ட்ரீஸ் இருந்ததுன்னா மழை பெய்யும் பொழுது நிறைய தண்ணி வந்து என்னாகும், அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகும். வென் த ட்ரீஸ் ஆர் கட் டவுன் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இஸ் டிஸ்டர்ப்டட். ட்ரீஸை கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ சில நேரங்களில் வந்து ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சிடும், சில ஏரியாவில் ஃப்ளட்டிங் ஏற்படும். நெக்ஸ்ட்டு குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் பற்றி ஆல்ரெடி ஏர் லெசனில் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ யூ லேர்ன் பை யார் செல்ஃப், இட் இஸ் வெரி கிளியர்லி கிவன் இன் யுவர் புக், நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹோம்லேண்டு. இண்டிஜினஸ் பீப்புள்னால் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டுமே இருப்பாங்க. இப்போ இந்த பழங்குடி மக்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் இண்டிஜினஸ் பீப்புள். இண்டிஜினஸ் பீப்புள் லிவ் இன் அண்ட் டிபெண்ட் ஆன் ஃபாரஸ்ட் ஃபார் தியர் சர்வைவல்.
அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த ஃபாரஸ்ட்டை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. அதுதான் அவங்களோட சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியம். தே கெட் தேர் ஃபுட் அண்ட் மெனி அதர் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். அவங்களுக்கு ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமே எங்கேருந்து கிடைக்குது? ஃபாரஸ்ட்லேருந்து தான் கிடைக்குது. இப்போ இந்த ஃபாரஸ்ட் நம்ம அழிக்கும் பொழுது அவங்களோட வாழ்வாதாரமும் இழக்குது. Clear? So these are the effects of deforestation. So till now we discussed about what is deforestation, what are the causes of deforestation, and what are the effects of deforestation. You have to watch the video 2 or 3 times, then only you can understand it. Then after watching the video, you learn, you read these 4 pages. First reading practice பண்ணுங்க. Reading practice பண்ணிட்டு then memorize பண்ணுங்க. Thank you girls.